வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் பிரெட்டில் பஜ்ஜி செஞ்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஸ்டஃப் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் தாளிச்சிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு லேசாக வதக்கினா போதும். மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இப்போது இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் வேக வச்சுருக்கேன். ஸோ அதை மசிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வதக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் ஆனால் போதும். இதை நல்லா வெங்காயம் அந்த பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம பஜ்ஜி மாவு கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்பு, குக்கிங் சோடா ஒரு பிஞ்சு, பெருங்காயத்தூள். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்தில். இப்போது நல்லா கரைச்சாச்சு. பஜ்ஜி மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டை நம்ம கட் பண்ணணும். இதனுடைய ஓரங்களே எடுத்துடலாம். ஓரங்களோட போட்டாலும் பரவாயில்ல, எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம், இது நம்மளோட இஷ்டம்தான். இப்போது நம்ம ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இப்போ ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சிடலாம். இதை இப்படி கொஞ்சம் நல்லா சரி பண்ணிக்கோங்க சைடில். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம்.
நம்ம எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது இந்த நம்ம செஞ்சு வச்ச இந்த மாவில் இந்த ஸ்டஃபிங் பண்ண ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணணும். இந்த கார்னர்ஸ்லாம், இந்த எட்ஜஸ்லாம் இருக்கும்ல, அந்த உருளைக்கிழங்குலாம் வெளியில் வராமல் நல்லா அந்த எட்ஜஸ்லாம் நல்லா டிப் பண்ணணும். நல்லா டிப் பண்ணிட்டு போடணும். இப்போ எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.